அதுக்காக சொல்லலை விஜய் சார். நீங்கள் வந்து குறிப்பிட்ட வந்து ஒரு பக்தர்கள் வந்து நம்மளோட ஃபேன்ஸ் வந்து உங்களை பார்க்க வராங்க அப்படி சொன்னோம்னா, அவங்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு குடுக்கணும். உங்கள இப்போ வீட்ல என்ன சொல்லிட்டு வந்தாங்களோ, லாஸ்ட்டா எத்தனை பிள்ளைங்க அவங்களுக்கு இருக்கோ, யார் யார் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ பாவம், எல்லாம் விட்டுட்டு உங்க உங்க பக்தர்கள் உங்கள பார்க்க வரும்போது, இப்ப திருப்பதி தேவஸ்தானத்துல எல்லாம் பாருங்க, ஒரு பேட்ச்க்கு இத்தனை பேர் தான். திருப்பதி கூட்டத்தையோட சார் நம்மள பார்க்கறதுக்கு சாரி உங்கள பார்க்கறதுக்கு கூட்டம் அதிகமாக இருந்திருக்க போது. இருந்தாலும் ஒரு பேட்ச் பேட்சா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா தானே சார் உங்களுக்கும் ஒரு நல்ல இது அபிப்பிராயம் உங்கள் மேலே வரும் மக்களுக்கு. இப்போ பாருங்கள், தேவையில்லாமல் மக்களுக்கு உங்கள் மேலே ஒரு லைட்டாக இப்போ வந்து அனைவரும் செயலாற்றவாசி தான் இந்த மாதிரி நீங்கள் சினிமாவில் ஆக்ட் கொடுத்து சூப்பராக வந்து இந்த மாதிரி மக்கள் மனசில் இடம் பிடிக்க முடியுது. தனித்துவமான ஒரு மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து தனித்தனி திறமைகள் இப்போ சேனல்ஸ்லாம் பார்க்குறோம். அப்பா நம்மளோட சூப்பராக நம்ம டான்ஸையே நம்மளோட சூப்பராக பண்ணுறாங்களே அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறது உண்டு இல்லையா? அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மக்களுக்குமே தனித்திறமைகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் அதை வெளிக்காட்டுற வச்சு உங்கள் மேலே உங்கள் ஃபேன்ஸாக வந்து பொதுமக்கள் வந்து ஆசையாக அலையிறாங்க. அதனால் ஒவ்வொரு பேட்ச்க்கு ஒரு 500 பேர் 1000 பேர் இவ்வளோ தான். இவங்க வெளியேறினதுக்கப்புறம் தான் அடுத்த பேட்ச் நெக்ஸ்ட்டு வெளியேற முடியும். அப்படியே எனக்கு தெரிஞ்ச யோசனை இது. இல்லை நீங்கள் இதை ஏதாவது ஒரு வழிமுறையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் செஞ்சுருந்தா இப்போ உங்கள் மேலே ஒரு பேடு இன்ஃப்ளூயன்ஸ் வந்திருக்காது. என்ன நினைக்கிறாங்களோ மக்கள் அதுவும் தெரியல. பாவம் விஜய் சார் என்ன பண்ணுவார் மக்கள் இப்படி பண்ணதுக்கு அப்படியும் நினைக்கலாம். ஓகே பை சார். நெக்ஸ்ட்டு கூட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும்னு என்னோட தாழ்மையான வேண்டுகோள்.